படம் வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம். அதாவது இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் வடக்கன்ஸ் அப்படின்னாவே ஒரு வெறுப்பு தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் இவனுங்க சுற்றிட்டு இருக்கானுங்களே, பானிபூரி வித்துட்டு இருக்கானுங்களே அப்படின்ற அந்த வெறுப்பு தான் இருக்கும். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, அந்த உணர்வை வந்து அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு. எப்படி நம்ம சொந்த பந்தங்கள், நம்ம மாமா மச்சான் எப்படி துபாயில் போயிட்டு வேலை செய்கிறாங்களோ, சேம் அதே போல் தான் அவங்களும் வந்து பழப்பை தேடி ஒரு தினக்கூலியாக வந்து இங்கே உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்றத உணர்த்தியிருக்காரு. ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வரவேற்க வேண்டிய ஒவ்வொருத்தருமே அவ்வளோ அழகாக அவ்வளோ நேச்சுரலாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் பண்பாட்டு கலாச்சாரத்தை இது பண்ணுற மாதிரி அவன் வடக்கன்ஸ் அவன் ஒரு வெளிநாட்டில் இருந்து வந்தவன் ஒரு இந்திக்காரன் அப்படின்ற கான்செப்ட் இல்லாமல் அவன் இறந்தாலுமே அவனுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கை வந்து நம்ம தமிழ் பண்பாட்டு கலாச்சார முறைப்படி எல்லாமே பண்ணுறது, அதுக்கப்புறம் காரியம் முடிகிற வரைக்கும் எல்லாமே இப்போ இது பண்ணுறது வந்து ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது இந்த படத்து மூலிமா என்ன தெரியுதுன்னா, இப்போ வடக்கன்ஸ் அப்படின்னா நம்ம வெறுப்பு காட்டாமல் இப்போ நம்மளுடைய சொந்த பந்தங்கள் எப்படி வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்கிறாங்களோ, சேம் அதே போல் தான் அவங்களும் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்றத உணர முடியுது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த படத்து மூலிமா வந்து நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, உணருவாங்க. வடக்கன்ஸ் வந்து நாம் ஒரு வெறுப்பாக இது பண்ணக்கூடாது, அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். நம்ம சொந்த பந்தங்கள் எப்படி வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இவங்களும் அப்படின்றத உணர்த்தி. இல்லை, அதுதான் இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பூமி வந்து எல்லாருக்குமானது, இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான். ஏன் நம்ம சொந்த பந்தங்கள் வந்து இப்போ வெளிநாட்டில் அந்த மாதிரி நிலங்கள் வாங்க மாட்டாங்களா, செய்ய மாட்டாங்களா? இல்லை அவங்க வந்து இங்கே பண்ணுறாங்கன்னா நாம் வந்து ஒரு விழிப்புணர்வாக அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா நாமளும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், விழிப்புணர்வோடு இருந்து அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்றத முன் வச்சிருக்காரு. இப்போ நம்மளுடைய சொந்த பந்தங்கள் வந்து இப்போ இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா, ஹீரோ கேரக்டர் பார்த்திங்கன்னா எப்போவுமே குடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் ஸ்மோக் பண்ணுற மாதிரியுமே காமிச்சு, அதாவது அவருடைய கேர்லெஸ்னஸ் இது பண்ணி இப்போ அவன் வந்து பொறுப்பாக இருக்கிறான். அவன் அந்த அந்த பர்சன் வந்துட்டு அந்த கடைசியில் அந்த பேக்கு கொடுக்குறாருல, அது நல்லா இருக்குது. சரியான முறையில் கன்வே ஆகிருக்கு, சரியாக கன்வே ஆக்கிக்கிட்டோம்னு நம்புகிறோம். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியறது தானே, ஒரு வடக்கன் அப்படி அந்த மாதிரி அன்னோன் பர்சன் வராங்க அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே அது தப்பாக தான் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடியும். ஸோ இனிமேல் அப்படி வேண்டாம், எல்லோரும் நார்மலாக பார்க்காதீங்க, இனிமேல் அந்த மாதிரி பார்க்காதீங்க. அவங்களுக்கும் தே ஹேவிங் எ ஃபீலிங்ஸ், தே ஹேவிங் எ ஃபேமிலி. ஸோ நம்மளை மாதிரி தான் அவங்களும். நம்ம இங்கேருந்து வெளியே போகிறோன்னா நமக்கு என்னவோ அதே தான் அவங்களும். ஸோ எல்லாரையும் மிஸ் பண்ணிட்டு தானே அவங்களும் இருப்பாங்க. நமக்கு அவங்க வர்றதுனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை சார். நம்ம இங்கே வேலையை நம்ம சரியாக செய்யும். படம் என்ன படம்? படம் ரயில். அதுக்கு முன்னாடி வடக்கன்ஸ் பேர் வச்சாங்க. ஆமாம். ரயில் பேர் மாதிரி. ஆமாம். இல்லை, ரெண்டும் பொருத்தமாக தான் இருக்குது. ஆமாம், இந்த டைட்டில் பொருத்தமாக தான் இருக்குது. படத்தில் என்ன சொல்ல வராங்க? படம் இந்த பூமி எல்லாருக்கும் சொந்தம். இல்லை, அது சொல்ல, அதான் இந்த பூமி எல்லாருக்கும் சொந்தம். நம்ம எங்கேயும் யாரும் எங்கேயும் போய் வேலை செய்யலாம், அவ்வளோதான். ரொம்ப இது வந்து ஒரு ஒரு நல்லிணக்கமான படம் தான். நல்லா இருக்கு சார். நான் மேலேருந்து தப்பிச்சு வந்து இங்கே இப்படி மாட்டிப்பேன். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கக்கூடிய படம், எல்லாரும் பார்க்கலாம். மற்றவங்க பணத்தை அபகரிக்க கூடாதுன்னு ஒரு கருத்து நல்லா இருக்கு. அதாவது அவருடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம ஆள் ஒருத்தர் திருந்துறாருன்னா அது பெரிய விஷயம் தானே. நல்லா இருக்கு. அப்படிலாம் இல்லை, மனிதன் எல்லாரும் மனுஷன் தானேங்க, எல்லாரையும் நல்லா இது நல்லா இருந்துச்சு. அடுத்தது என்ன நடக்கும்னு நினச்சி நல்லா இருந்தது. இவங்க தான் கொலை பண்ணிட்டவங்களே பயந்துட்டே இருந்தேன். நல்ல கால ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஓகேப்பா. இது வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு திரைப்படம் அப்படிங்கிறத விட மீறி ஒரு வாழ்க்கையை ஒவ்வொருவரும் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. நம்ம கண்ணெதிர நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நடக்கிற ஒரு காட்சியை பார்க்குறது போல் இருக்குது. இவங்க எல்லோருமே புதுமுகங்கள் தான். ஆனால் புதுமுகங்கிற உணர்வு இல்லாத அளவுக்கு அந்த பாத்திரத்தோடு ஒன்றி நடிச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் வெளிவந்த படங்கள்லேருந்து ஒரு மாறுபட்ட படமாக, ஒரு புதிய கதை களம் கொண்டதாக ஒரு படமாக இருக்குது. நிச்சயம் தமிழ் வாசகர்களுக்கு அல்லது தமிழ் ரசிகர்களுக்கு இது ஒரு புதிய அனுபவமாக அமையும். ஒரு நாவல் படித்த உணர்வை பாஸ்கர் சக்தி ஏற்படுத்தியிருக்கிறாரு. ரொம்ப சிறப்பான படமாக இருக்குது. இல்லை, இது வந்து ஒரு அன்பை பற்றி பேசக்கூடிய ஒரு படம் தான். வடக்கன் அப்படின்னோடனே நமக்கு ஒரு எண்ணம் என்ன வந்துச்சுன்னா, வடக்கு தெற்குல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு படமாக நமக்கு வந்து நம்ம நினச்சிருந்தோம். ஆனால் அது அப்படி இல்லை. ஒரு இனிமையான ஒரு அன்பை, உலகளாவிய ஒரு அன்பை பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய படமாக இருக்குது. அதாவது
மனிதர்கள் இடம்பெயர்ந்து வாழ்க்கைக்காக ஒவ்வொரு இடமும் போகிறோம், இந்த பூமியே எல்லோருக்கும் சொந்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை இந்த படம் தருது. இல்லை, எல்லோருமே அதான் நான் சொன்னது போல் புதுமுகங்களாக இருந்தாலும் கூட, ஆனால் நாடகத்தில் நடித்த அனுபவம் அவர்களுக்கு இருக்கிறதுனால அந்த பாத்திரமாகவே அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. குறிப்பாக அந்த டைலாக் டெலிவரியெல்லாம் ரொம்ப இயல்பாக, அந்த இது மதுரை மாவட்டத்தை பின்புலமாக கொண்ட ஒரு கதை, அந்த மாவட்டத்தினுடைய மொழியை ரொம்ப அற்புதமாக அவங்க பயன்படுத்தியிருக்காங்கங்கிறது ரொம்ப சிறப்பான இருக்குது. ரொம்ப நல்ல நேர்த்தியாக இருக்கிறது. அதாவது ஒரு எப்படி சொல்லப்போனால் ஒரு கிளாசிக்காக ஒரு நல்ல ஒரு படத்துக்கு ஒரு கமர்ஷியலாகவும் இல்லாமல் ரொம்ப ஆர்ட் ஃபிலிம்ங்கிற மாதிரி ஒதுக்கி ஒரு ஒரு பார்வையை கொடுக்காம இரண்டையும் இணைத்த ஒரு நல்ல ஒரு கலைப்படமாக வந்து இயக்குனர் வந்து எடுத்திருக்கிறாரு. காட்சி அமைப்பும் சரி, கதை ஓட்டமும் சரி, ஸ்க்ரீன் பிளேயும் சரி, ஒரு நேர்த்தியாக அவர் எடுத்திருக்கிறாரு. ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ரொம்ப அதுதான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ். ரொம்ப சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், மனிதர்கள் வந்து ஒரு சூழ்நிலைக்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு விதமாக நம்ம மாறக்கூடிய இயல்பு உள்ளவங்க. ஆனால் அடிப்படையில் மனிதர்கள் நல்லவர்கள் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு உணர்வு அந்த படம் தருது. அதை தான் இந்த கிளைமாக்ஸ் வந்து நமக்கு சொல்லுது. கண்டிப்பாக எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய, அதாவது எல்லா தரப்பினரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக அந்த படம் அமைஞ்சிருக்குது. ஒரு சிறப்பான அம்சம்.